மக்களே வணக்கம். ஸோ இது வந்து என்னோடய ஹோம் டவுன் விலாக். இது வந்து கிளம்புற அன்னைக்கு உள்ள இது வந்து அந்த கிளம்புறதுக்கு 1 வீக் பிஃபோர் நாங்கள் வந்துட்டு கற்பகரட்சாம்பிகை கோயில், அப்புறம் வந்து குரு கோயில், சரஸ்வதி கோயில். அக்கா பையன் வந்துட்டு இப்போது 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஸோ அதனால் அந்த கோயிலுக்கு நல்லா போயிட்டு வந்தோம். சில வேண்டுதல்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் சரஸ்வதி கோயிலுக்கு போயிட்டு அங்கேயும் வேண்டிட்டு வந்துட்டோம். ஸோ அன்றைக்கி பட் எங்களுக்கு தெரியல, அன்றைக்கி போன அன்றைக்கி கரெக்டாக வந்து இது தேர் இருந்திருக்கும் போல இருக்குது. ஸோ வெளியில் வந்து தேர்லையும் நம்ம சாமிக்கு வந்து அபிஷேகம் அங்கேயே பண்ணிவிட்டு அப்படியே தேர் இழுக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ திருக்கற்காவல் கோயிலில் வந்து நல்ல தரிசனம் கிடந்துச்சு. தேர் வந்து இது வரைக்கும் பார்த்ததில்ல, இத்தனை வருஷத்தில். பக்கத்தில் தான் இருக்கிறோம். பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அதை வந்து கரெக்டாக நாங்கள் போன அன்றைக்கி தேர் பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. நாங்களும் தேர்லாம் இழுத்துட்டு சாமிக்கு வந்து பக்கத்துலேயே போயிட்டு தேர்கிட்டேயே போயிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். வந்தோன்னே ஆக்சுவலாக அன்றைக்கெல்லாம் செம்ம வெயில். அதனால் அப்போ வந்து கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு திராட்சை வாங்கினது இருந்தது. அதில் வந்து ஜூஸ் போட்டு நல்லா குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ரிட்டன் திருக்கற்காவலூர் கோயிலும் சரஸ்வதி கோயிலும் போகிறது தான் பிளானு. பட் ஆல்மோஸ்ட் குரு பயிற்சி வந்து நியர்பையாக இருக்கிறதுனால டைமுக்கு திருக்கற்காவலூர் போனதுனால கொஞ்சம் டைம் இருந்தது. மேபி நம்ம ரிட்டன் வந்துடலாம், போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அப்படி ஆலங்குடியும் போயிட்டு அந்த கோயிலையும் வேண்டுதல் வச்சுட்டு வந்துட்டோம். இது வந்து தங்கச்சிக்கு வளைகாப்பு அப்படின்றதுனால அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக அயர்ன் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ இப்படி தான் வந்து அந்த வீக் வந்து போச்சு. ஊருக்குலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி 1 வீக்கு. ஸோ ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பக்கத்து வீட்டில் ரிலேட்டிவ் அக்கா, அம்மா, அப்பா எல்லாருமே வந்து சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அதுதான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன்.